எழுந்து நீ தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக ரட்சிகருமாக்கிய எம்பிரான் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் சொல்லி இந்த நாளின் செய்தியை உங்களோடு ஒப்படைக்கிறேன். அப்படி ஒப்படைப்பதற்கு இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார் என்பதற்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். On behalf of Evangelistic Companions of India Trust, I would like to greet all the teachers and the professors a happy Teachers Day. இந்த நாளினுடைய செய்திக்காக நான் சிந்திக்கும் போது என்னுடைய சிந்தனையில மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரை என்னுடைய சிந்தனைக்கு வந்ததோ. As I was getting ready to deliver a Teachers Day sermon, the Lord brought into my memory Gospel according to Mark, the 6th chapter, 34th verse to the 44th verse. அங்கே ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்க்கையில அவர் கூடி வந்த இடங்களிலெல்லாம் அவர் உபதேசம் பண்ணினார். While Jesus was living on the face of the earth, he was teaching people everywhere. இந்த நாளிலே நான் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல போதகர். அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நம்முடைய தேச பிதாவாகிய காந்தியடிகள் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம்
மத்தேயு 5ஆம் அதிகாரமும் 6ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரத்தையும் தான் அவர் அடிப்படையாக கொண்டு சத்திய சோதனை என்கின்ற அந்த புத்தகத்தை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம், இயேசு கிறிஸ்து சொன்ன போதனைகள் மக்களை சிந்திக்க வைத்தது. அவர் நிறைய உண்மைகளை சொன்னார். மக்கள் அங்கு மதத் தலைவர்களாய், சமயத் தலைவர்களாய், சமுதாய தலைவர்களாய் இருந்தவர்கள் வருமானம் ஈட்டுவதற்காக, வியாபாரங்களை நடத்துவதற்காக கடவுளுடைய வார்த்தைகளை திரித்து, கடவுளுடைய உண்மைகளை மறைத்து, மக்களை இருட்டுக்குள், மக்களை அடிமைத்தனத்திற்குள் வைத்து அவர்களிடத்திலிருந்து கடவுளுடைய பெயரால் பணம் சம்பாதிப்பதற்கு இறைவனுடைய வாசகங்களையும் பயன்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து மனித உருவேற்று வந்திருக்கின்ற இறைவன் இருட்டிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சமாகிய கடவுளை கண்டு கொள்ள வேண்டும். இருட்டிலே திருட்டு, இருட்டிலே கடத்தல். ஆனால் வெளிச்சம் அங்கு வந்துவிட்ட போது திருடுவதும் ஏமாற்றுவதும் கொலை செய்வதும் வெகு குறைவு. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறார். ஒளியாய் வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து இருட்டிலே இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் காட்டி கடவுளுடைய உண்மைகளை சொல்லி, கடவுள் மனிதனுடைய பணத்திலே அல்ல, கடவுள் நாம் கொடுக்கின்ற பூவிலோ, நாம் கொடுக்கின்ற முடியிலோ, நாம் ஏற்றுகின்ற மெழுகுவர்த்தியிலோ கடவுள் லஞ்சம் வாங்குகிறவர் அல்ல, கடவுள் ஊழல் செய்கிறவர் அல்ல, கடவுள் ஏழையை ஏமாற்றி அவர்களை வறுமையிலே வைத்து அவர்களை அடிமைகளாய் பார்க்கிறவர் அல்ல என்பதை இயேசு கிறிஸ்து சொல்ல ஆரம்பித்தார். இந்த உபதேசம், இவர் சொல்லுகின்ற இந்த போதனை இதுவரை யாரும் சொல்லாத ஒன்றாய் இருக்கிறதே. இவர் சொல்லுகின்றதான உண்மைகள் எங்களை சிந்திக்க வைத்ததே. நாங்கள் எங்களுடைய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் செய்துவிட்டு கடவுளுக்கு ஏதோ பலி கொடுத்து விட்டால் கடவுள் ஏற்றுக்கொண்டு எங்களை சுத்தமாக்கி விடுவார் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். நாங்கள் புண்ணியம் செய்து விட்டால் அது கடவுளுக்கு முன்பதாக போதும் என்று சொல்லி நாங்கள் கருதி இருக்க, இவரோ கடவுளுக்கு ஏற்கும் பலி நொறுங்கி போன ஆவி. இவரோ உன்னால் ஒன்றும் இல்லை மகனே மகளே, உன்னுடைய வாழ்வை குறித்து அன்பு செலுத்துகின்ற ஒருவர் இருக்கின்றார். அவர் நீ இருக்கிற வண்ணமாக அவரிடத்திலே வந்தால் உன்னை மகனாக மகளாக ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகின்றார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். ஜான்ஸ் காஸ்பல், the first chapter, the 12th verse reads like this. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாய் அந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்விலே ஆண்டவனாக, அரசனாக, இரட்சகராக, அப்பாவாக, அம்மாவாக, சகோதரனாக, சகோதரியாக, உறவாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கடவுளுடைய பிள்ளைகள், மகன்கள், மகள்கள் என்கின்ற உரிமையை கொடுத்தார். ஐயோ, என்ன சொல்லுகிறார் இவர்? John's Gospel, 1st chapter, the 12th verse reads like that. As many as received Jesus Christ as a father, as a mother, as a savior, as Lord, as a teacher, as a guide, to them he gave a right to become God's daughters and sons. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். A just will live by faith, not by deeds. நம்முடைய கிரியைகளினால் அல்ல, நாம் அவர் நமக்காய் சம்பாதித்து வைத்திருக்கின்ற சிலுவை மரணத்திலே மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கின்ற மீட்பின் திட்டத்தை விசுவாசத்தால் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் முடிவில்லாத வாழ்வை கொடுக்கிறார் என்கின்ற செய்தியை இயேசு கிறிஸ்து சொன்னார். திருமறை இப்படி சொல்லுகிறது பாருங்கள். திரளான ஜனங்கள், 34வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை பார்த்தார். கூட்டம் கூடிட்டா அரசியல் அமைப்புகள்,
ஒரு கவுன்சிலராகவோ, அரசியல் அமைப்புகள் நமக்கு கவுன்சிலராகவோ, எம்எல்ஏவாகவோ, எம்பி ஆகவோ, எம்எல்சி ஆகவோ சீட்டு கொடுப்பார்கள். ஏன்பா கொடுத்தாங்க? கொஞ்சம் பணபலம் இருக்குது, அவங்களுக்கு மக்கள் கூட்டத்தை கூட்டுகின்ற திறமை இருக்கிறதோ, மக்களை கூட்டி விட்டால் நமக்கு சீட்டு கிடைச்சிடும். மக்களை கூட்டி விட்டால் இவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் என்று சொல்கிறான், இவர் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் என்று சொல்லி மக்கள் தலைவர்கள் நினைப்பார்கள். இங்கே 34வது வசனம் சொல்வதை பாருங்கள். இயேசு கரையில் வந்தார், அநேக ஜனங்களை பார்த்தார். பார்த்தவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். அருமையாய் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நான் சொல்லுகின்ற ஆசிரியராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் பார்க்கும்போது நம்மேல் மனதுருகிற ஒரு தெய்வம். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். Let us give thanks to God. Let us give praises to His holy name. அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசம் செய்ய தொடங்கினார். சாப்பாடு கொடுக்கிறது நல்லதுதான். கொரோனா காலத்துல ரேஷன் கொடுப்பது நல்லதுதான். கொரோனா காலத்துல முகக்கவசம் கொடுப்பது நல்லதுதான். அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்வு இந்த உலகத்திலே தற்காலிகமானது. நம்முடைய வாழ்வு நிலையற்றது. இந்த உலகத்திலே நேற்று கொரோனாவினால் மரித்தவர்கள், இன்று கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருப்பவர்கள், வீட்டிலே முடங்கி கிடக்கிறவர்கள் நாளை இருக்க போவது இல்லை. அது எனக்கும் வரலாம், இந்த நாளின் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கும் வரலாம். உண்மை அதுதான். ஆனால் அவர்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் இந்த நாளினுடைய செய்தி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை பீக்க கொடுத்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த சரீரத்தில நானும் நீங்களும் அடைக்கலம் புகுந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நோய் நொடிகள், பலவீனங்கள், அறிவீனங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் நாம் அவருக்குள் அடைக்கலமாய் வாழலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னையும் உங்களையும் சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் போது, அவரை நாம் விசுவாசத்தினால் நமதாக்கி கொள்ளும் போது அவர் நமக்குள் வருகிறேன் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் வருகிற எந்த பாவியையும் நான் புறம்பே தழுவுதலை என்று சொல்லுகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் காயங்களுக்குள், அவருடைய சரீரத்திற்குள், அவருடைய மன்னிக்கின்ற இரத்தத்திற்குள் நாம் அடைக்கலம் புகுந்து கொள்ளும் போது உலகம் கொடுக்கக்கூடாதான சமாதானமும், உலகம் கொடுக்கக்கூடாதான முடிவில்லாத வாழ்வின் நம்பிக்கையும் நமக்கு சொந்தமாக வந்திருக்கிறேன் என்று எனக்கும் உங்களுக்கும் தன்னுடைய ஆவியானவரை கொண்டு உபதேசம் பண்ணுகின்றார். அவர் நல்ல ஆசிரியர். திரளான மக்களை பார்த்தார், அவர்கள் மேல் மனதுருகினார். அவர்கள் மேல் மனதுருகிறவர் சொல்லுகிறார், மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல அவனவன் தன் வழியில போய் முட்களுக்குள் சிக்கிக்கொண்டு வாழ்விலே பலமில்லாதவர்கள் ஆகி, அடிமைகளாகி, விடுதலை எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, எப்பொழுது மரணம் என்னை முடிவு கட்டி விடுமோ என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது அந்த இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே மனதுருகி அநேக காரியங்களை குறித்து சொன்னார். ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறதை பாருங்கள். The 34th verse reads like this: When Jesus landed and saw a large crowd, he had compassion on them, because they were like sheep without a shepherd. So he began teaching them many things. Jesus is a good teacher. And when he sees you and me, he knows that we are like a sheep without shepherd. We trusted our own strength. We trusted our bank balance.
We trusted our beauty, we trusted our influencer, but God says, all that you trusted failed you, and you made your own religions, and you made your own way, thinking that you give an offering and God will be pleased. In my language, I say that you are trying to bribe God. Jesus is a good teacher, and he is a true teacher, and he will, through his Holy Spirit, guide you and teach you through his Holy Spirit. Holy Spirit, when he comes, he is going to reveal the mysteries, the secrets, and he is going to guide you into all truth. That's what the Holy Spirit does. Today, the good teacher Jesus Christ sees you and me, and he knows our life and our situations, and he is willing to lead us into truth. உண்மைக்கு நேராய் நம்மை வழிநடத்துவதற்கு அந்த ஆசிரியராய் வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த நாளில நம்முடைய வாழ்வை குறித்து அக்கறையுள்ளவராயிருக்கிறார். நான் வாசித்த இந்த வேத பகுதியில திரளான மக்கள் அங்கும் இங்கும் இருந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி வந்தார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இறைவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராய் போதிக்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்துல கலப்படம் இல்லை, அவரிடத்துல மத கலப்படம் இல்லை, அவரிடத்துல ஜாதி கலப்படம் இல்லை, அவரிடத்திலே மொழி கலப்படம் இல்லை, வரலாற்றிலே திரித்து கூறுகிறது இல்லை. அவர் உண்மையுள்ளவர். அருமையா இந்த நாளின் செய்தியை கேட்கின்ற சகோதரனை சகோதரியை, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நாட்டில நானும் நீங்களும் எழுத்து அறிவை பெற்றுக்கொண்டதற்கு காரணம் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை சொல்லுவதற்காக இந்த நாட்டிலே வந்த மிஷனரிமார்கள், அவர்கள் ஸ்தாபித்த பள்ளிக்கூடங்களை பார்க்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுது அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வியாபாரமயமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வெட்கத்தோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் அந்த மிஷனரிமார்கள் அந்த பள்ளிக்கூடங்களை ஏன் ஆரம்பித்தார்கள் தெரியுமா? ஏழை எளியவர்கள், பாடி பரதேசிகள், இந்த நாட்டிலே தாழ்த்தப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு கல்வி அறிவை கொடுத்து அந்த கல்வி அறிவின் மூலமாய் அவர்களுடைய கண்களை திறக்க வேண்டும். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டால் இந்தியா செழிப்பாயிருக்கும். அந்த மிஷனரிமார்களுக்காக கல்வி அறிவு பெற்றிருக்கின்ற நீங்கள், நான் கிறிஸ்தவர்களாய் இருந்தால் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாய் இருந்தாலும் ஆங்கிலத்தில் பேசுகிறீர்கள் அல்லவா, கணக்கு பாடத்தை படிக்கிறீர்கள் அல்லவா, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சயின்டிஸ்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள் அல்லவா, அவைகள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிறதற்கு போதனை செய்ய வந்ததான மிஷனரிமார்கள். கல்வி அறிவு ஒவ்வொரு பிரஜைக்கும் சொந்தம் என்று சொல்லி நம்முடைய அடிமைதனத்திலிருந்து நம்மை கண்விழிக்க வைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் எங்கெல்லாம் வந்து விடுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் கண்கள் திறக்கப்படும், அறிவு கண்கள் திறக்கப்படும். அறிவு கண்கள் திறக்கப்பட்டால் நாம் ஒளியாகிய இயேசுவை பார்ப்போம். ஒளியாகிய இயேசுவை நாம் பார்த்தால் இருட்டிலிருந்து, அடிமைதனத்திலிருந்து நாம் விடுதலை காற்றை சுவாசிக்கிறவர்களாகி விடுவோம். இந்த ஆசிரியர் தினத்துல கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆசிரிய பெருமக்களே, உங்களை நான் ஏற்கனவே வாழ்த்தி இருக்கிறேன். உங்களுடைய கையிலே இறைவன் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு தெரியுமா? உங்களிடத்தில் படிக்கிற மாணவ மாணவிகளை நீங்கள் வெறும் இந்த உலக அறிவை, புத்தகத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுத்து விடக்கூடாது. நல்லொழுக்கங்களை, வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை, பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் மதிப்பு கொடுப்பதை, கீழ்ப்படிவதை சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள்.
இது கடவுளுடைய ஊழியம் என்று நான் கருதுகிறேன். I count a teacher's position is the ministry of Jesus Christ. And I wish everybody who committed their life to be a teacher, you are participating in the teaching ministry of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசிக்கிற ஆசிரிய பணியில நீங்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் அவரோடு கூட அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்கள். உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற மாணவ செல்வங்கள், அவர்களுடைய எதிர்காலம் உங்கள் கையிலே இருக்கிறதோ, அவர்களை வைத்து ஆதாயம் பண்ணுவதற்காக அல்ல, அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற உபதேசங்கள் அவர்கள் வாழ்நாள் பூராவும் உங்களை பற்றி யோசிக்கத்தக்கதாக, நீங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற உபதேசங்கள் அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக அவர்களுடைய குடும்பத்தில, அவர்களுடைய சமுதாயத்தில, இந்திய நாட்டிலே பிரதிபலிக்கத்தக்கதாக உங்களுடைய பணியை நீங்கள் செய்ய வேண்டும். இயேசு திரளான ஜனங்களை பார்க்கும்போது அவர்கள் மேல் பரிதாபப்பட்டார். இந்த நாட்டில பலவிதமான எதிரிகளால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த நாடு தீவிரவாதத்தால், மத கலவரத்தால், பலவிதமான பொறுமையின்மையினால் பீடிக்கப்பட்டு சிதைந்து கொண்டிருக்கிறதோ, அவர்களையெல்லாம் தீவிரவாதத்திலும் மதவெறியிலும் சகிப்புத்தன்மை இல்லாத நிலைமையிலும் இருந்து மீட்பதற்காக நீங்கள் இறைவன் உங்கள் கையிலே கொடுத்திருக்கின்ற இந்த ஆசிரிய பணியை இறைவனுடைய பணி என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்தில் செழிப்பாய், இந்த நாட்டினுடைய சிறந்த பிரஜைகளாய், இந்த நாட்டில் பலவிதமான குழப்பம் இல்லாதபடி வாழுகின்ற பிரஜைகளாய் வளர்ந்து வருவதற்கு நீங்கள் கருவிகளாய் பயன்படுத்தப்பட்டீர்கள் என்கின்ற ஆசீர்வாதத்தை இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு திரளான ஜனங்களை பார்க்கும்போது மனதுருகினார். அவர்களுடைய நிலைமையை பார்த்து கண்ணீர் விட்டார். அவர்களுக்காக மனம் வருந்தினார். அருமையான ஆசிரிய பெருமக்களே, கோடான கோடி மாணவ செல்வங்களை பாருங்கள். அவர்களுடைய வாழ்வில அறிவொளியை ஏற்றி வையுங்கள். இந்த உலக பிரகாரமான படிப்புகளை காட்டிலும் அவர்களுடைய வாழ்க்கையில கடவுளுடைய ஒளியை ஏற்றி வையுங்கள். அவர்கள் சமாதானமாய், சந்தோஷமாய், ஒளிமயமாய், அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். தலைகளை தாழ்த்தி கடவுளுடைய சமூகத்துக்கு போவோமா? இறைவன் நம்மை அழைக்கின்றார். பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் வல்ல அன்பின் இறைவனாகிய இயேசுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய உலக வாழ்க்கையிலே நீர் ஆசிரியராய் இருந்தீர் என்று நாங்கள் அறிந்து உம்மை போற்றுகிறோம். நீர் சுற்றித்திருந்த ஒவ்வொரு இடங்களிலும் திரளான மக்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற இருட்டாட்டத்தையும் குருட்டாட்டத்தையும் மாற்றத்தக்கதாக இறைவனுடைய வாசகங்களை அவர்களிலே விதைத்தீர் என்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். திரளான மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர்கள் மேல் பரிதாபப்பட்ட தெய்வம் என்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களையும் அறியாமைகளையும் போக்கி எங்களிலே கடவுளுடைய அறிவையும் எங்களுடைய மனக்கண்களை திறந்து நாங்கள் இறைவனுடைய அருளையும் கொடையும் அன்பையும் சமாதானத்தையும் புரிந்து கொள்வதற்கு நீர் அறிவொளி ஏற்றுகிறவராய் வந்திருக்கிறீர் என்பதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசிரிய தினத்துல இந்த அருமையான ஆசிரிய பெருமக்களையும் கல்வி கூடங்களையும் உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வந்த மனமாற ஆசீர்வதிக்கிறோம். அர்ப்பணிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில இவர்கள் ஆசிரிய பணி செய்வது வெறும் சம்பளத்திற்காக அல்ல, இது இறைவனுடைய பணி. தங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற குழந்தை செல்வங்கள், தங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இளம் பிள்ளைகளை பொறுப்புள்ளவர்களாக, கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக, இந்த நாட்டிலே சிறந்தவர்களாக, சகிப்புத்தன்மையுடையவர்களாய், ஒருமைப்பாட்டுக்கு சொந்தக்காரர்களாய் வழி நடத்துவதற்கு இவர்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை அனுப்பும். உம்முடைய ஞானத்தை தாரும். இவர்களுடைய பலவீனங்களை மாற்றி உம்முடைய பலத்தினால் இவர்களை இடைகட்டும்படியாய் செபிக்கிறோம்.
இவர்களுடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாய் இவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இவர்கள் பணி செய்கிற பள்ளிக்கூடங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இவர்கள் போக்கிலும் வரத்திலும் சுகத்திலும் பலத்திலும் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க உம்முடைய ஆசீர்வாதத்தை இவர்கள் மேல் உச்சரிக்கிறோம். இவர்களை கொண்டு ஒளிமயமான இந்தியா, எங்களுடைய இந்திய நாட்டின் பிள்ளைகள் அனைவரும் ஆசிரியர் பெருமக்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் கௌரவத்தையும் கொடுப்பதற்கு கற்றுக்கொண்டு அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு வழிமுறைகளை கேட்டு தங்களுடைய வாழ்விலே வளம் பெற்று வாழ்வதற்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம். இந்த ஆசிரியர் தினத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த உதவிகளுக்காக உமக்கு நன்றி. வேதனையோடு பிரச்சனையோடு பலவிதமான குழப்பங்களோடு அடைக்கப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கருணை கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய விடுதலை காற்றை அவர்கள் சுவாசிக்க நீர் கிருபை செய்யும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உம்முடைய கிருபைக்குள் வைத்து இவர்கள் மேல் மனதுருகி உம்முடைய மனதுருக்கத்தினால் இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் நல்வழிப்படுத்தப்பட்டு கடவுளுடைய அன்பையும் கருணையையும் உதவியும் பெற்று உமக்குள் மகிழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நாளிலே உங்களை சந்தித்ததிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்தார். நீங்களும் நானும் ஆசிரியர் பணியிலே இருப்பதற்கு நமக்கு கடவுள் அழைப்பையும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்துவோம். இது இறைவனுடைய பணி. இந்த பணியின் மூலமாய் கடவுள் என்னையும் உங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்து. நாம் இருட்டிலும் குருட்டிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தை இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒளியினால் அவருடைய சமூகத்திற்கு அழைத்து வருவோம். கடவுள் தாமே உங்களுடைய பணி சிறக்கவும் உங்கள் உடல் நலம் செழிப்பாய் இருக்கவும் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இந்த நிகழ்ச்சியில நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்துக்களையும் திரையில் காணும் விலாசத்திற்கோ அல்லது தொலைபேசி எண்களுக்கோ தெரிவித்து இந்த ஊழியத்தில் என்னை உற்சாகப்படுத்துவீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்கள் அக்கம் பக்கத்திலே வாழ்கிறவர்களுக்கு அறிமுகமாக்குங்கள். இந்த ஊழியம் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக படைக்கப்படுகின்ற ஒரு ஊழியம். இதிலே பங்கு பெறுவதற்கு உங்களுக்கும் அழைப்பு கொடுக்கின்றேன். திரையில் காணும் விலாசத்திற்கு தொடர்பு கொடுங்கள். நான் உங்களோடு கூட தொடர்பை ஏற்படுத்த விரும்புகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் எம்பிரான் சிலுவை நாயகன் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆமென்.